பொங்கு வரும் தோட்டமடி பல தோட்டம் வந்து வரும் தோட்டமடி மலர் தோட்டம் மனிதனுக்கு தோட்டமடி மனத்தோட்டம் இந்த மனிதன் விளையாடுமிடம் பணத்தோட்டம் 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 மனத்தோட்டம் ஆயவனா கொடுத்த பணத்தோட்டம் போட்டதே அடித்தம்மா பணத்தோட்டம் போட்டதே மனத்தோட்டம் ஆயவனா கொடுத்தவுடன் பணத்தோட்டம் போட்டதே அடித்தம்மா பணத்தோட்டம் போட்டதே மனத்தோட்டம் போடுறது மாயவனா கொடுத்தவுடன் மனத்தோட்டம் போட்டதே அடிமுத்தம்மா மனத்தோட்டம் போட்டதே ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் ஏகாதடி ஊசி மொழி காதுக்குள்ளே ஒட்டகங்களே போனாலும் காசாசை போகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் ஏகாதடி அடிமுத்தம்மா கட்டையிலும் ஏகாதடி என்னையுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாள் என்னையுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராதடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி அடிமுத்தம்மா இயற்கை குணம் மாறாதடி மனத்தோட்டம் போடுறது மாயவனா கொடுத்தவுடன் மனத்தோட்டம் போட்டதே அடிமுத்தம்மா மனத்தோட்டம் போட்டதே அடிமுத்தம்மா மனத்தோட்டம் போட்டதே அங்கங்க சொட்ட சொட்டையா இருக்கு யாரு மண்டையில இல்ல போய் இடத்துல சொல்றேன் இருந்தாலும் இசைக்கலைஞர்கள் அனைவர்களுக்கு அனைவருக்கும் எப்படி இருக்க போன வருஷம் நிறைய சந்திச்சோம் இந்த வருஷம் ஒண்ணு கூட வரலையா எப்படி நான் வெளியில வந்தோம்னா தான் டீ வருமா இருக்கட்டும் தேனியில டோனி நோனி வேண்டாம் நல்லா இருக்கல அப்ப என்னப்ப பல வருஷமா நல்லா இருக்கல அம்மா எப்படி இருக்கு பொண்டாட்டிய பிள்ளையெல்லாம் அப்படி
அப்படியா? அது என்ன நீ என்ன சொல்ற? பொண்டாட்டியே பிள்ளைகளும் நல்லா இருக்காது. எப்படி பொண்டாட்டிகள் எப்படிப்பா வளர்த்தி இருந்தா எப்படி? அண்ணே வணக்கம்ண்ணே. ரெண்டு மட்டும்தான், ஒண்ணும் இல்ல. ஆமா ரெண்டும் சொல்லிட்டதே இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், தாய்மார்களுக்கு வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கியாப்பு? ஆள் சிரிச்சு போவோம். அஜித் மாதிரி இருக்கிய விட போறவங்களாட்டி உனக்கு கனெக்ட் பண்ணிருக்கு. இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்லையா? தாய்மார்கள் கூட்டம்லாம் அதிகமா இருக்கீங்களா? அதாவது வள்ளி திருமண நாடகத்தை நீங்க எல்லாம் பாக்குறீங்களோ இல்லையோன்றது எனக்கு தெரியாது. ஆனா இந்த நாடகத்தை நீங்க முக்கியமா பார்க்கணும். பொண்டாட்டிக்காக புருஷன் எப்படி பாடுபடுறாங்கன்றது இந்த நாடகத்துல காட்டுறாங்க. அதனால இருக்கிற பெண்கள்லாம் விடிய விடிய உட்காந்து நாடகத்தை பாருங்க. தூக்கம் வந்துச்சுன்னா உள்ள ஏன்ட்ட வாங்க, டீ வாங்கி கொடுக்குறேன், குடிச்சுட்டு உட்காருங்க. என்னத்தா சரின்னு சொல்லுங்க. இருக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கத்தோட காரணத்தினால ஆச்சுட்டியல. சரி சித்தப்பா ஆசிரியர் சித்தப்பா. ஆமா கிடைச்சா மட்டும் வைக்கிறேன். அதுதானே உனக்கு வளர்ச்சி. அதனால சரியா பவதானி அவர்களுக்கு கிராமத்தில் சார்பு ஆள் மீச மாதிரி இருக்காரு. மீசையே தள்ளி இருக்கு. வர வர மாலையில நெக்லஸ் தண்டி இருந்தாலும் மலர் மாலை அழிவித்து நாடக கலைஞர்களுக்கு உருப்பட்டு கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அன்பு விழா கம்பியவர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள் வணக்கம். இருந்தாலும் மாலை ஓட்டவங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு. நாலு ஆட்டத்தை போட்டு நம்ம ஒப்புனது செம்பத்தி இப்ப முடிக்கிறது.
அந்த ரெண்டு ஆத்தாலும் பேசுறேன் சக்காலத்து முண்டை என்னடா அந்த ஆடுறா இருக்கிற பெண்கள்லாம் கை தட்ட மாட்டீங்களே நல்லா இல்லையா தட்டுங்க கையா அப்ப நீ சூத்த முடிக்க வாக்கார் பண்ணி இருக்கிற கடத்து மக்கள் பஞ்சே மட்டாய்க்கு வேகத்தி
சொல்ல சொல்றாரு. அப்ப நான் இருந்துக்கிட்டாங்க. ஒதுங்க 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 சோடா கொடுங்க. அம்மா நான் இந்த ஊர்ல எனக்கு பல வேலையா இருக்கு. பல வேலைன்னா நான் வந்த வேலையை நீ கெடுத்து விட்ட. உங்க வேலையை நான் இப்ப கெடுத்தேன். நான் ஆடிக்கிட்டு இருந்ததை கெடுத்தது நீங்க. நீ ஆடிக்கிட்டு இருந்தியா? அப்ப நீ ஆட்டக்காரப்பில்லையா? நான் ஆட்டக்காரப்பில்ல. நான் வந்து மாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? மாடு வாங்கலாம். மாடு வாங்க வந்தீங்களா? ஏங்க இந்த காலத்துல இப்படி வந்து மாட்டிக்கிறீங்களேங்க. ஆடிப்பட்டம் வந்துருச்சு, ஆவணி வந்துருச்சுமா. ஆமா, அடுத்து உழவு சீசன் வந்துருச்சு. கண்டிப்பா அதுக்காக 2 மாடு குடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். சரி. ஒரு மாடு ஏற்கனவே வீட்டுல இருக்கு. பொட்டை மாடா ஆண் மாடா? அம்மா ஒண்ணு ஏற்கனவே கிடேரி மாடு ஒண்ணு கிடக்கு. சரி. இன்னொரு ஜோடியா ஒரு காளை மாடு ஒண்ணு பிடிச்சிட்டோம். காளை மாடு
அது கண்டுபிடி போட்டு ரெண்டையும் சேர்த்து ஜோடியா பிடிச்சி ஓட்டிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது கண்டுக்குட்டி எப்படி போடும்? கண்டுபிடி அது அந்த அங்க இருக்கு கிடையாது வச்சிருக்கல. ஆமா. நான் ஒரு இன்னொரு பசுமாடு வாங்க வந்து எப்ப ஒரு காளை மாடு வாங்கிட்டு போய் அது கண்டுபிடி போடும்ல, அதையும் சேர்த்து வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறேன். காலமாடு எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? வீட்டுல ஒரு கிடேரி கிடக்குது. ஓ சரி. இங்க இருந்து ஒரு காளை மாடை பிடிச்சிட்டு போய் அதை நீங்க சேனையா நிக்குது அந்த மாடு. அது கண்டுபிடி போட்டு ரெண்டே பிடிச்சி சோடியா பிடிச்சி ஓட்டிக்கங்க. சொல்லுங்க. அதான் வந்தேன். நீ வந்த வேலையை கெடுத்து விட்டேன். நீங்க வந்த வேலையை வந்து கெடுக்கிற மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ஆடிக்கிட்டு இருக்கும்போது வந்து இடிக்க வந்த மாதிரி நீ வந்தது உங்க தப்பு. மாடு வாங்க போனோம்னா நீங்க வாடுக போனோம். ஒரு பொம்பளை பிள்ளைய இடிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா என்ன காரணம் அது? ஆமா, நான் வரப்பு காட்டு வம்பு காட்டு வேலை வாய்ச்சிருவேன். நீங்க வேற நல்ல பிள்ளையா வேற இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் கம்மா வேலை களை எடுக்கிற வேலைன்னு பாத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு. ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய இடிக்க கூடாதா? ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இடிக்கலாமா? சரி, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா புல்டோசர் ஆகி இடிக்கேன். நீங்க பாருங்க, உங்க பேச்சுல வந்து தவறான பேச்சு உள்ளது. என்ன? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு முன்ன தெரியாத ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கும் போது என்ன அர்த்தத்துல வந்து நீங்க இடிக்கிறீங்க? இடிக்கிறது போது ஆண்மகன் வந்து யாரு இடிக்கணும்? கட்டிக்க போற புருஷன் இடிக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியை வந்து தொடரலாம், பெத்த அப்பேன் தொடரலாம். நீங்க வந்து முன்ன தெரியாத ஒரு ஆம்பளை வந்து இடிப்பீங்களா? சரிம்மா, பஸ்ல ஏறி போறேன். 5 வயசு வயசுல இருந்து 50 வயசு பெரிய ஆள் வரைக்கும் வண்டியில ஏறி வருவாங்க. திடீர்னு சனிமுறை போட்டு இடிப்பாங்க. இடிக்கிற கூட உனக்கு என்ன புருஷனா? அது வந்து ஒரு சூழ்நிலையில நடக்கிறது. அது மாதிரி இது ஒரு சூழ்நிலை. இது வீம்புக்குள்ள நடக்கிறது. நீ விவகாரம் பேசுற. நீங்க ரொம்ப விவகாரமா பேசுறீங்க. நீட்டி பேசாதமா. நீங்க ரொம்ப அதிகமா பேசாதீங்க. நீட்டி பேசுற ஓவரா பேசுறீங்க. எனக்கு இந்த அடக்கி பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்கும். நீட்டி பேசுற ஆம்பளை கண்டா எனக்கு பிடிக்காது. எங்க சத்தம் போடுற பொம்பளை கண்டா சுத்தமா பிடிக்காது. எனக்கு இந்த அதிகாரம் பண்ற ஆம்பளையில கண்டாலே சுத்தமே வெறுத்துருவேன். உலகத்தை சிறந்தது ஆம்பளை. உலகத்துல சிறந்தது பெண்கள் தான். நீதிக்கு முன்னந்தது செக்ஷன் பண்ணி சொல்றேன். ஆம்பளை தான் மேல. கண்டிப்பா பெண்கள் தான் மேல. இந்த இருந்துட்டு போ. மேல இருந்தா கீழே இருந்தா சோழி முட்டா தெரியாம. நான் வந்து உயரத்தில், அதாவது மேல கீழன்றத பேசல, உயர்வு தாழ்வுன்றத பேசுறேன். அப்ப நாங்களே சிறந்தவங்க. நாங்க தான் சிறந்தவங்க. ஆடுவேன். நானும் ஆடுவேன். நான் ஓடுவேன். நான் ஓடுவேன். நான் உட்காருவேன். உட்கார்ந்து ஆடுவேன். படுப்பேன். படுத்தா தூங்குவேன். நான் படுப்பேன்னு போட்டிக்கு. என்ன போட்டிக்கு? போட்டியில் வந்துட்டா நான் படுப்பேன்னு சொன்னேன். நான் படுப்பேன். மைக் செட்டுக்கார லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. அப்படியே தூங்கும். இப்பதான் நீ ஒத்துக்கிச்சு. ஆமா. ஏமா உங்களை பேசுறீங்க. நீ சரியான பொம்பளை. நான் கேட்கிற கேள்வி விளக்கம் கேளுங்க. இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? இட்லிக்கு தேவை சட்னி சாம்பார் ரெண்டுமே. அதே கிடையாது. அரிசி உளுந்துதே தேவை. அரிசியை உளுந்தையும் போட்டு ஆட்டினா என்ன மாவு வரும்? இல்ல, குளக்குளம்னு வெள்ளையா வரும். அது பேருதே மாவு. பெண்கள் குளிக்கும் போது என்ன ஓட்டு குளிச்சா நல்லது? மஞ்சள் ஓட்டு குளிச்சா உடம்புக்கு நல்லது. மசுறு ஓட்டு குளிச்சா நல்லது. அதெல்லாம் காப்பா போட்டு குளிச்சாட்டே நல்லது. அறிவுக்கு நீங்க என்னதுன்றீங்க? வைட்டமின் பி சாப்பிடுறீங்க. நல்லா தெரியுங்க. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? ஓயாத வேலை என்ன வேலை? வீட்டு வேலை. அதே கிடையாது. பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை பார்க்குற வேலை. அப்படி நீங்க மூடிக்கிட்டு இருந்தா நாங்க என்ன மயிரனா பிள்ளை வைப்பா? அப்படி சொல்ல மாட்டேன். பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்ப ஒரு மாடு 5 மாசம், இன்னொரு மாடு 10 மாசம். எது முன்னால கண்டுபிடிப்போம்? 10 மாசம் செலவே முன்னாடி கண்டு ஓடும். இல்ல, எல்லா மாடுமே பின்னால போடும். மாட்டுக்கு என்ன போட்டா பால் கறக்கும். பாட்டுக்கு புல்லு போட்டா பால் கொடுக்கும். அதெல்லாம் போட்டா பால் கறக்கும். மாடு கண்ணுக்குட்டி போட்டாத்தான் பால் கறக்கும். கண்ணுக்குட்டி போடணும்னா என்ன போடணும்? செனைக்கு போடணும். செனை எப்படி பிடிக்கும்? வந்து உட்காந்து வர தெரியும். சூப்பருக்கு ஆப்பருக்கு என்ன? ஒரு கடையில பொருள் வாங்க போனோம்னா அந்த பொருள் நல்லா இருக்கா சூப்பர், அதுக்கு இலவசமா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்புறம் தானே? அதே கிடையாது. உன்னை தாலியை கட்டி கூட்டு போனா சூப்பர். சரி, கூட தங்கச்சியை கூட்டு போனா தங்கச்சி இல்லைன்னா உங்க அக்காவை கூட்டு போய், எங்க அக்காவும் இல்லைன்னா உங்க அம்மாவை கூட்டு போய், எங்க அம்மாவும் இல்லைன்னா என்ன மசருக்கு அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும்? அதான் நான் கையில புடிச்சுட்டு சும்மா கடை பொம்பளையில அதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா கிட்டியா அடிக்கிறது பேண்ட் சிப்பும் கோழி முட்டையும் ஒண்ணும். ஆமா. எப்படி சொல்றீங்க? கோழி முட்டைக்குள்ள என்ன வரும்? கோழி முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வரும். பேண்ட் சிப்புக்குள்ள இருந்து குஞ்சு தெரியும். இருந்தா வரா வராது. ஏமா பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? அம்மா வேலை. அது அம்மா வேலை. பெண்களுக்கு ஓயாத வேலை பிள்ளை வேலை இல்லம்மா. நான் பெரிய டாக்டர். என்ன டாக்டர்ன்ற அரையும் குறையமா வந்து நிக்கிறேன்? அரை குறைய போனா தான் முழு டாக்டர். ஓ, நீங்க உங்களை பார்த்தா மாட்டு டாக்டர் மாதிரி இருக்கு. நான் மாட்டாது இருக்கிற கையை விட்டுருப்பாங்க. உண்மையாலுமே உனக்கு உடம்புக்கு சரியில்லையா? எனக்கு உண்மையாலே உடம்புக்கு சரியில்லை. சரி, கவலைப்படாதம்மா. நான் உன்னை செக் பண்றேன். செக்அப் பண்றேன். பயந்து விட்டேன். சரிம்மா, நான் பெரிய படிப்புலாம் படிச்சு. என்னங்க படிப்பு படிச்சிருக்கீங்க? டாக்டர்ன்றீங்கல்ல, என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நீ வரல விடுமா. எண்ணிக்கையில பிஆர்சி, எம்பிடிசி, என்னென்ன பிஆர்பி காளையாப்பா
என்னையா பேரு பஸ் பேரு படிப்பு சொல்லாம பசு பேர சொல்லிக்கிட்டு இருக்க பஸ் தான் ஏறி போய் படிச்சுமா இந்த பஸ் ஏறி போய் படிச்சீங்களா உங்க படிப்பு பேரு டாக்டர் படிச்சு பிஎஃபிஎல் படிச்சிருக்கேன் பிஎஃபிஎல் தான் வக்கீலியா விளங்காதாலு மாத்திருப்பாங்க நீ மாத்திட்ட எம்பிபி இல்ல எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் என்னை பாராட்டி நாளைக்கு அமெரிக்கா வந்த பட்டம் தராங்க என்ன பட்டம் இலிச்சா பட்டம் அதுதான் எங்க அப்பா தினமும் வாங்கி வச்சிருக்காரு கிளாஸ்ல பெரிய கிளாஸ் என்ன கிளாஸ் சர்பத்து கிளாஸ் நான் வந்து டீ கிளாஸ் அவர் குண்டியல் கிளாஸ் சொல்லுங்க கேட்கணுமா சரி சார் பேர் என்ன ரொம்ப நாளா உங்களை தான் தேடிட்டு இருக்கேன் சரி மருத்துவமனையில போய் உடம்ப பார்க்கலாம்னா எனக்கு நேரம் கிடைக்கல என்கிட்ட டாக்டருக்கு தெய்வமா வந்து உங்களை பார்த்து அனுப்பி வச்சிருக்கு எனக்கு உடம்பே சரியில்லை நான் செக்அப் பண்றேன் ஆமா சார் தூங்குனா கண்ணு தெரிய மாட்டேங்குது சாப்பிட்டா வயிறு துறக்குது ஒண்ணுக்கு இருந்தா நுரையா தள்ளுது ஒண்ணுக்கு இருந்தா தனி தனியா போவோமே ஆயிருந்தோம்னா வரது வெளியில வர மாட்டேன் குச்சி வச்சு குத்து ஹலோ வாட் யூ மீன் நேற்று ஒருத்தர் வந்து கேட்டா என்னண்டு பாம்பு மாத்திரையை முழுங்கிட்டோம்னா பாம்பு மாத்திரையை முழுங்கிட்டோம்னா சரி நான் உடனே சொன்னேன் அவனுக்கு வைத்தியம் நீ ஒரு கீரியை பிடிச்சி உள்ள விட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்ப அந்த கீரை எப்படி வெளியில எடுக்க முடியும் கீரியை எடுக்கிறது இருக்கட்டு குச்சியில குந்தியில ஒரு விளக்கமா வச்சு குத்திட்டு இருந்துக்க கீரி எங்கேயே வந்துடும் அம்மா இதை கடைசியா பார்த்தா பாம்பு மாத்திரை முழுங்கினோட இதை சாப்பிட்டா சரியா போயிருந்தா சரி இன்னொரு வந்தியா பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலை குடிச்சு விட்டாங்க அப்புறம் எப்படி காப்பாத்துறது எப்படிங்க வரணும் இல்ல 50 கிலோமீட்டர் ஓட சொல்லி பெட்ரோல் சேர்ந்து சரியா போயிருந்து அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கா பைக்கு மாதிரி இருக்கா உங்களுக்கு அது கட்டுமா எனக்கு வைத்தியம் பாருங்க உனக்கு இழுத்து விட தெரியுமா இழுத்து விடப்பா மூச்சு சூப்பரா இழுப்பேன் மேல பிடிச்சிருக்கு எனக்கு மேல கீழே ரெண்டுமே பிடிச்சிருப்பேன் இழுக்கணும் என்ன பண்ணீங்க இப்ப மூச்சு இழுத்திமா நீ கத்துற வேற மாதிரி தெரியுது அப்பா நீ ஒரு தான் செஞ்சா என்ன புள்ள பக்கம் வரியா நீங்க தானே இழுத்து விட நல்லா இழுத்து உட்காந்துக்கிறவா எப்படிதான் செய்யுங்க சரி இழுக்கலாமா சேர் எடுத்து போடுங்க நீங்க டாக்டர் வேணாமா நான் நின்றுகிட்டே பாக்குறேன் எனக்கு நெண்டு பிடிச்சா பிடிக்காது இல்ல உனக்கு உட்காந்து செஞ்சாட்டே பிடிக்கும் ஆமா சரி பரவாயில்ல நாளை பார்த்துக்குவோம் எடுக்கலாமா மூச்சு மூச்சு செக்கத்து வந்த பழம் நான் இது வரைக்கும் யார்ட்டையும் எங்க பழம் பார்த்தது இல்லம்மா ஆனா உன் பழத்தை பார்க்கும் போது எங்க வச்சிருக்கேன் என் பழம் இங்க உள்ளது அப்படியா அந்த பழத்தை பார்த்து வாங்க நினைச்சிட்டேன் வண்டி ரோட்ல போட்டு கையளவு புஞ்சைக்குள்ள கையளவு புஞ்சைக்குள்ள கணக்கில்லாத தென்னமரம் கணக்கில்லாத தென்னமரம் தென்னமர காட்டுக்குள்ள தென்னமர காட்டுக்குள்ள நான் கூட்ட போறேன் கலப்பே நான் கூட்ட போறேன் கலப்பே இன்னைக்கு இடைய நடுவில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கலைக்கு ஐயனாரையும் இருக்கக்கூடிய அனைவரையும் வேண்டிக்கிட்டு ஓட்ட போறோம் நம்ம பொழப்பே அகத்தை என்று சொல்லி அகத்தை என்று விளையாட்டு
ஏன் வந்தாலும் வாடி மேலும் வந்தாலும் வாடி மதுரை போடு போடி புதுக்கோட்டை பவனி வரும் மீனா பவனி வரும் மைசெட்டுக்காரன் லைட் ஆஃப் பண்ணி போடுங்க. கட்டி பிடிச்சாதே காதல் வரும், இல்லைன்னா கடுப்பு தான் வரும். அதனால எப்படி பண்ணுமா சொல்லுங்க. சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, பாவாடையில் கக்கூஸ் கட்டவா, வேண்டும் குவிக்கவா, அப்படித்தான் பண்ணுவேன். அதனால எப்படி பண்ணுமா குயிலுன்னு குயிலு அது நீதான் குயிலு, அழகு அழகு
அது நீதான் அழகு கூவாதோ ஆடாதோ எனக்கு வந்து என்னம்மா சொல்றா சொல்றா சொல்லவா சொல்லு அந்த சிவரஞ்சனி நகரத்துல சிவரஞ்சனியா இது ஒரு ஜீவன் இரு கண்ணிலும்
போயிட்டு போறா சுண்டு 1000 வரும். என்ன சொல்றீங்க? சூரியத்தனம் நாய்கா வரும். அது வந்தாலும் விட மாட்டேன். புட்டினாய் கொச்சினாய் 2000 குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது? அடி நம்பலான தவணிப்பட்ட பிள்ளைகள் மட்டும் நம்பக்கூடாது. தடிக்கு சொந்த கண்ணாக்கி வீதியில் நிலையை விட்டு வாடி போயிடுவான். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் நம்புங்கள் என்பதை எடுத்து கூறி ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்டவள் என்று சொல்லக்கூடியவள் தாய். ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாய் தன்னுடைய கணவன் இறந்து போனால் தன்னுடைய மகனை படிக்க வச்சு பெரிய தன்னுடைய நிலங்களை புறத்து படிக்க வைக்கிறான். மகன் படிச்ச பெரிய பணக்கார டாக்டர் ஆயிடா. நான் பெற்ற மயனை நீ டாக்டர் ஆயிட்டான்னு கட்டி பிடிக்க போது 10 படிச்ச பெரிய டாக்டர் பக்கத்தில் இருக்கா. ஒரு கண்ணு தெரியாத குருட்டு தாயுடைய அம்மா சொல்ல கசிங்கமா இருக்கு வீட்டு விட்டு வெளியே போய் சொல்லி தலைமையில பிடிச்சி வெளியே தள்ளி விடுறான். இந்த தாயாப்பட்டவ அழுதுகிட்டே போய் சாகக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியஸ்தர கூட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தாலாம். நான் இறந்துட்டேன்னா என்னுடைய பிரேதத்தை கடிதத்தை வச்சு எரிச்சிருங்க. ஒருவேளை நல்லடக்க சேரிக்கோடைய மகவன் நான் அந்த கடிதத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி எழுதியிருந்தாரா. அந்த கடிதத்தில் என்ன எழுதிச்சுன்னா, அப்பா மகனே கண்ணு தெரியாத குருட்டு தாய் கண்ணு தெரியாத குருட்டு தாய் சொல்லி அனுப்புனேன். என் கண்ணு கூட அதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருக்கும் போது படாத பொருள் பட்டு உன்னுடைய கண் விந்திரை அழிஞ்சு வச்சு டாக்டரியா சொன்னாங்க. நீ வெத்தமே கூட நான் போறேன்னு சொன்னாங்க. இந்த பெத்த மனசு கேட்கலையா? நான் வெத்தமை கூட நான் போறதுக்கு என் மனசு கேட்கல. அதனால என் மனசை கல்லாக்கிக்கிட்டு என் கண்ணை பிடிங்கி உனக்கு நான் வச்சேன்டா. அதனாலதான் என் கண்ணு குருடன் சொல்லி உண்மை எழுதியிருந்தாலாம். இதே நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உண்மையான ஆம்பளையாக உண்மையான மனிதனாக இருந்தா யார் ஒருத்தன் தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றானோ அவனே உண்மையான ஆம்பளையாகவும் மனிதனாகவும் மகனாகவும் இருக்க முடியும் என்பதை எடுத்து கூறி அந்த அம்மா அப்பாடி நாடக தன்பு நன்றி வணக்கம். 300 நாள் சுமந்தேன் இன்னும் மூச்சடக்கி பெற்றெடுத்தேன். பல 100 நாள் தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்தேன். அம்மா மருளையும் அம்மா தொழுலையும் நான் உறங்க ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நித்தம் வீர்வன் நித்தம் சொட்டி எனக்காக பாடுபட்ட சாமி என்னைக்கு மீனிதாயே சாமி. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி நம்மள தாங்கி கொண்ட சுவாமி சுவாமி. பெத்தவள நினைத்தா அவ உத்தமனே தாண்டா. அந்த உத்தமே மறந்தா அவை செத்தவனே தாண்டாம். 10 மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்தே அம்மாவோ வாசத்துக்கு முன்னாலே ரத்தத்தை எல்லாம் பாலாக்கோ கட்டி எடுத்தே அம்மாவோ
வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சொன்னா என்ன சுமந்தே பெற்று எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே பாவிமையை சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கு பாவிமையை சும்மா என்ன சுமந்தே பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே ஐ சத்யநாதனுடைய நினைவாக மேலே சார்பில் மீனாட்சி லட்சுமி வச்சிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அவர்கள் அறிவராஜா அவர்களுக்கு இந்த 101 ரூபாய் கொடுப்பார். அண்ணன் சத்தியத்தை அளிக்கும் ஜெயபிரகாஷ் அவர்கள் ஐத்தான் அறிவுராஜ் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பைப்படுத்தி பெருமைப்படுத்துவார் மற்றும் பேர் சொல்ல விரும்பாத நண்பர் ஒரு 50 ரூபாய் அன்பளிப்பு செய்கிறார். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே அன்பளிப்புகளை வாரி வழங்கியிருக்கக்கூடிய வள்ளல் பெருந்தைகள் அத்தனை பேர்களுக்கு நன்றி நிகழ்ந்து வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எனது உயிரிலும் மேலான மரியாதைக்குரிய அருமை அப்பா ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அத்தனை பேர்களுக்கும் நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை உரித்தாய்க்கிறேன். நன்றி, வணக்கம்.